ஒரு சாதாரண பேருந்து கண்டக்டராக வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று தமிழ்நாட்டில் மிக முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவராக உயர்ந்திருக்கிறார். அதிமுகவில் தொடங்கிய இவரது அரசியல் பயணம் ஜானகி அணி, பாக்யராஜ் கட்சி, எம்ஜிஆர் கழகம், கடைசியில் திமுகவில் இருக்கிறார். கருணாநிதியின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் இன்று மு.க. ஸ்டாலினின் நட்பு வட்டாரத்தில் முக்கிய நபராகவும் இருந்து வருகிறார். 200 ஏக்கரில் கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய அரசியல் சாணக்கியர். ஒரு கண்டக்டரின் வாழ்க்கை எப்படி தமிழக அரசியலின் உச்சத்தை எட்டியது? யார் இந்த ஏவா வேலு என்கிற வஜ்ரவேலு? இவரின் முழு பின்னணி என்ன? இவரை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சாதாரண கண்டக்டர்ல இருந்து தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதியாக உயர்ந்தவர். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் தலைவர்களில் ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. ஒரு சாதாரண பேருந்து நடத்துனராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய இவர் இன்று தமிழக அரசியலில் மிக முக்கிய நபர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். அரசியல், கல்வி, தொழில், சமூக சேவை என பல துறைகளில் தனது தடத்தை பதித்திருக்கிறார். இவர் 1951ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரது உண்மையான பெயர் வஜ்ரவேலு. தந்தை எத்திராஜ், தாய் சரஸ்வதி. விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் சிறு வயதிலேயே வாழ்க்கையின் கஷ்டங்களை நேரடியாக அனுபவித்தவர். குடும்ப சூழ்நிலை காரணமாக உயர்கல்வியை தொடர முடியாமல் வாழ்க்கைக்காக வேலை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இளைஞராக இருந்த காலத்தில் முதலில் டீசல் என்ஜின் மற்றும் பம்ப்செட் மோட்டார் பழுதுபார்க்கும் தொழிலில் ஈடுபட்டார். பிறகு திருவண்ணாமலையில் இயங்கி வந்த தாமோதரன் பேருந்து நிறுவனத்தில் நடத்துனராக பணியில் சேர்ந்தார். அப்போது அனைவரும் அவரை கண்டக்டர் வேலு என்றுதான் அழைத்தனர். இந்த வேலை அவருக்கு நிலையான வருமானத்தையும் ஆயிரக்கணக்கான மக்களுடன் நேரடி தொடர்பையும் உருவாக்கி கொடுத்தது. பிறகு ஜீவா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு குமரன் மற்றும் கம்பன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த ஏவா வேலு 1972ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது அதில் இணைந்தார். கட்சியில் ஆரம்பத்தில் தன்றாம்பட்டு ஒன்றிய துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்தார். பிறகு 1977 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்தார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போதுதான் அரசியலில் வளர வேண்டுமென்றால் அனுபவம் மிக்க தலைவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். இதன்பின் அப்போதைய முக்கிய அதிமுக தலைவரும் அமைச்சருமான ப.உ. சண்முகம் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆரம்பித்தார். பிறகு 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ப.உ. சண்முகத்தின் பரிந்துரையால் தன்றாம்பட்டு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. தனது பேச்சுத்திறன், மக்களுடன் இருந்த நெருக்கம் மற்றும் தீவிரமான தேர்தல் பணியால் திமுக வேட்பாளர் டி. வேணுகோபாலை தோற்கடித்து சுமார் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 33 வயதிலேயே முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏவா வேலு. அதன் பிறகு 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுக ஜெயலலிதா மற்றும் ஜானகி என 2 அணிகளாக பிரிந்தது. ஏவா வேலு தனது அரசியல் வழிகாட்டிகளான ப.உ. சண்முகம் மற்றும் R.M. வீரப்பன் ஆகியோருடன் சேர்ந்து ஜானகி அணியில் இணைந்தார். 1989 தேர்தலில் போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியவில்லை. பிறகு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒன்றுபட்ட போது மீண்டும் இணைய முயன்றார். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. அதற்கு பிறகு நடிகர் பாக்யராஜ் தொடங்கிய கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றினார். பிறகு R.M. வீரப்பன் தொடங்கிய எம்ஜிஆர் கழகத்திலும் செயல்பட்டு வந்தார். இந்த காலகட்டத்தில் திரைப்பட தயாரிப்பு, திரைப்பட விநியோகம் போன்ற துறைகளிலும் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் திருவண்ணாமலையில் சிறப்பு யாகம் நடத்தியதாகவும் பேசப்பட்டது. ஆனால் இந்த அரசியல் முயற்சிகள் அவருக்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அரசியலில் ஏற்றம் இல்லாத காலத்தில் கல்வித்துறையில் தனது கவனத்தை திருப்பினார். தனது தாயார் பெயரில் சரஸ்வதி அம்மாள் கல்வி அறக்கட்டளையை தொடங்கினார். முதலில் ITI நிறுவனம் தொடங்கி பின்னர் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார். இன்று சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பல கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றது. 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் ப.உ. சண்முகம் மற்றும் மாதவன் ஆகியோரின் உதவியுடன் ஏவா வேலு திமுகவில் இணைந்தார்.
கருணாநிதியின் நம்பிக்கையை விரைவிலேயே பெற்றார். கட்சி பணிகளுக்காக தாராளமாக செலவழித்ததும் நிர்வாக திறமையும் அவரை தலைமைக்கு நெருக்கமாக்கியது. பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தன்றாம்பட்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2003ஆம் ஆண்டு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 தேர்தலிலும் மீண்டும் வெற்றி பெற்று கருணாநிதி அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திருவண்ணாமலை தொகுதிக்கு மாறினார் ஏவா வேலு. அன்றிலிருந்து திருவண்ணாமலை ஏவா வேலுவின் கோட்டையாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து 2011, 2016, 2021, 2026 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று சாதனை படைத்தார். 2021ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் ஏவா வேலுவுக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் தொடர்புடைய முக்கிய துறைகளின் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. கருணாநிதியின் கடைசி காலம் வரை அவருக்கு மிக நெருக்கமானவராக வலம் வந்த வேலு பின்னர் அவரது மகனும் கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கும் நெருக்கமானவரானார். தேர்தலாகட்டும், கட்சி பணிகளாகட்டும் வேலு களத்தில் இறங்கினால் வெற்றி நிச்சயம் என்கிற அளவுக்கு களப்பணியில் பெயர் பெற்றவர் ஏவா வேலு. இவரை கருணாநிதி ஒருமுறை எல்லோரும் ஏவினால்தான் வேலை பார்ப்பார்கள், ஆனால் இவர் யாரும் ஏவாமலேயே எனக்காக வேலை பார்ப்பதால் தான் இவர் ஏவா வேலு என்று பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய நபர்களில் ஒருவராகவும் பார்க்கப்படுகிறார் ஏவா வேலு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்சி அமைப்பை வலுப்படுத்திய தலைவராக ஏவா வேலு அறியப்படுகிறார். கட்சி பணிகளில் தீவிரம், தேர்தல் திட்டமிடல், நிர்வாகத்திறன் ஆகியவற்றால் அவர் ஒரு திறமையான களப்பணியாளராக திமுகவில் மதிக்கப்படுகிறார். இந்த நிலையில் தற்போது ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய பல இடங்களில் வருமான வரித்துறை சோதனைகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கிராமத்து இளைஞராக தொடங்கி பம்ப்செட் பழுதுபார்க்கும் தொழிலாளி, பேருந்து நடத்துனர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், பின்னர் திமுகவின் முக்கிய தலைவர், கல்வி நிறுவனங்களின் நிறுவனர், தமிழகத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் ஒருவராக உயர்ந்தது என ஏவா வேலுவின் அரசியல் பயணம் தொடர்கிறது.